ரேவதி சீரியலில் இப்போ ரெக்ஷானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல, விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ரேவதி இப்போ ஒரு இடத்துல வந்து பாடணும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் வந்து நம்ம நாயகன் சிலம்பங்கிட்ட வந்து பேசி வம்பளுத்திட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமாக வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து தடுத்துன்னு பாடணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இதுபடி செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுவாதி மட்டும் கேஷுவலாக வந்து கிளம்பி இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்து போகிறோம், ஏற்கனவே வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாடுறது எல்லாத்தையும் இவங்க வந்து கேட்குறாங்க. இதை கேட்டாலே வந்து தெரிஞ்சிருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நியாயமாக சொல்லி பார்த்தோம் கேட்கல, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல அவங்க பையில் ஒரு செயின் வந்து போட்டுறாங்க. சுவாதி பையில் இது தெரியாமல் கேஷுவலாக வந்து கீழே இறங்கி போய்கிட்டே இருக்காங்க. அதே ஹோட்டலில் தான் தங்கியிருக்காங்க. அந்த ஆப்போனன்ட் டீமோட சேர்ந்த அந்த பொண்ணு அங்கே தான் தங்கியிருக்காங்க. போட்டியாங்கிற மாதிரி கேட்ட உடனே போட்டாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தி மாட்டுக்கும் வெளியில் எங்கேயோ இருக்காரு போல இருக்கு. ஒரு பக்கம் அங்கேருந்து ரிசப்ஷன் போகலான் இருக்கிறப்ப பக்கத்து ரூமில் வந்து யாரோ ஒருத்தவங்க அதிகாரிக்கு வந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க. இது மாதிரி என்கிட்ட ஒரு செயின் இருந்துச்சு, அந்த செயினை வந்து காணும், தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்கிற மாதிரி சொன்னோன்னே கீழே இறங்கி வராங்க நம்ம சுவாதி. சட்டுன்னு பார்த்தா அடுத்த நொடியே ரிசப்ஷனில் வந்து இது மாதிரி உங்கள் இடத்துல செயின் காணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொரும் யாரும் பெருசாக போகலல்ல, யாரும் பெருசாக போகலங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுவாதி உங்கள் பையன் காட்டுங்க, நாங்கள் இது மாதிரி வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார் என் பையன் எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் என் பையில் ஒன்றும் இல்லையே, நாங்கள் ஒன்றும் குடுமான்னு சொல்லி கேட்கல, நாங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறோம், இப்போ கொடுக்க போறியா இல்லையா, என்ன காரணம் தெரியாமல் என் பையன் கேட்டா நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக நான்லாம் தர முடியாதுன்னு சுவாதி வந்து அசத்துறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்க்குறாங்க. பாத்தியாப்பா, இவளுக்கு பாட்டு மட்டும்தான் சூப்பராக வரும்னு பார்த்தா கெத்தாக தான் பேசிகிட்டு இருக்கா. விடுமா விடுமா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் வந்து அப்படி பேச முடியும், பையிலேருந்து செயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் அப்படி தான் பேசுவாள். செயின் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பார்க்கலாம் இவளோட வீராப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்ச மூலமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சார் எனக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, நான் யார் என்ன எதுன்னு தெரியாமல் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொன்னேன். நீ யாரா வேணான்னு இரு சரியா, நான் இப்போ பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்க கிட்ட தான் வந்து அந்த செயின் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தங்கி இருக்கிற ரூம் நம்பர் என்ன சொல்லணுன்னா சொல்கிறாங்க. இந்த ரூம் நம்பர் இவங்க சொல்கிறதும் அந்த புக்கில் எழுதியிருக்கிறதும் கரெக்டானு பாருன்னொன்னே அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக தான் இருக்குது, நீ தங்கி இருக்கிற ரூமில் அந்த ஃப்ளோரில் தான் ஒருத்தவங்க இது மாதிரி காணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரவங்க போகிறவங்க எல்லாரையும் தான் நான் பார்த்துட்டு இருக்க போகிறேன், ஒன்றை மட்டும் நான் பையன் வந்து சோதனை போடுறேன்னு பார்க்காதன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அந்த பையன் வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் அவங்களுக்கே வந்து நல்லாவே வந்து தெரியுது. என்னம்மா இந்த பையில் வந்து இருக்காதுன்னு நீ என்னமோ சொல்கிறியா? ஆமாம் சார் இருக்காது. சரி சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சி வையா, இந்த பொண்ணு வேறு எங்கேயோ அவசரம்னு சொல்லிகிட்டு இருக்குல்ல, இது எங்கள் கடமைமா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ பக்கத்தில் தானே எங்கேயோ போகிற அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார் இங்கே தான் வந்து நான் பாட்டு பாட போகிறேங்கிற மாதிரி சொன்னேன். சரிம்மா போய் பாடுமா, இது எங்களோட கடமை, நாங்கள் பார்த்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல எதுவும் இல்லாத போல தான் தெரியுது. உடனே என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, இருமா எடுத்தோன்னே வந்து இருக்குன்னு நான் சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஜிப்பு இங்கே என்ன இருக்குது, அந்த ஜிப்பையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிப்பையும் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு செயின் வந்து இருக்குது. என்னம்மா சொல்கிற, இந்த செயின் யாரோடது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உடனே இது என்னோட செயின் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது உன் செயின் இல்லையா, சரி அப்போனா அவங்க புகார் கொடுத்தாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கீழே வர சொல்லுங்கன்னொன்னே டக்கு டக்குன்னு அவங்க மட்டும் கீழே இறங்கி வராங்க. அடுத்த செகண்டே ஒன்று வந்தோடனே இது யார் செயின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுவாதியை வச்சுக்கிட்டு உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. நம்ம சுவாதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இது என்னோட செயின், ஓ நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா நான் நம்ப முடியாது, ஆதாரத்தை காட்டுங்கன்னொன்னே, நான் இங்கே வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தேன் சார், பாருங்கள் இந்த மாடலில் இங்கே ஒரு செயின் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை, அதே செயின் தான் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியாம்மா என்னமோ உங்ககிட்ட வந்து இல்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்ன சொல்கிற சார், இந்த செயின் எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் தான் பார்த்தோன்னே சொல்லிட்டேனே இது என்னோடது இல்லவே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீ சொல்லலாம், நாங்களாம் நம்ப முடியாது, சரிங்களா நீ வந்து எங்கள் கூட வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுவாதியை கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. சார் எங்கள் அக்காவும் மாமாவும் இங்கே தான் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதெல்லாம் அப்புறம் ஃபோன் அடித்து நம்ம இடத்துக்கு போனோன்னே பேசிக்கலாம், சார் என்னெல்லாம் நீங்கள்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம சுவாதி. இதை கேட்டோடனே கூட்டிகிட்டு போகலாமா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நீங்கள் 2 பேருமே வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பேப்பரில் எழுதி கொடுத்தவங்களும் இந்த பக்கம் சுவாதியை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மல்லு கட்டுறாங்க. உடனே அங்கேருந்து வாங்கன்னு சொல்லி அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க.
பாத்தியாப்பா நம்ம ஜெயிச்சிட்டோம்ல, இனிமேட்டு நம்ம ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. இப்போ நான் அங்கே போய் பாட்டு பாடினேன்னா ஈஸியாக நான் ஜெயிச்சிருவேன்ல. சூப்பர்மா, என் பொண்ணு கலக்கிடுவா. உனக்கு நான் வெற்றியை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பொண்ணு சூப்பராக தான் பாடுவா. அதுக்கு சின்னதாக ஒரு தடை வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டுலாம் சும்மாலாம் இருக்க மாட்டேங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுவாதியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. தூரத்துலேருந்து வந்து ரேவதி வந்து என்னடா சுவாதியை காணுமேங்கிற மாதிரி அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா வாப்பா நம்ம மாட்டுக்கும் போகலான்னு சொல்லி அந்த பாட்டு பாடுற இடத்துக்கு அந்த அப்பாவும் பொண்ணும் வந்து போகிறாங்க. போயிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அங்கே போய் உட்காடுறாங்க. என் பொண்ணு ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவா, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது சரி சார் நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நம்மக்கிட்ட வந்து வாய்ச்சவடா வந்து பேசினானே சிலம்பம், அவங்க பொண்டாட்டி, அதுக்கப்புறம் அந்த பாடுறதுக்காக வந்திருக்கிற பொண்ணு, இவங்க எல்லாரும் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்பா இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு, நம்ம தான் ஒரு திட்டத்தை போட்டோம், செயல்படுத்திட்டோம், எல்லாம் ஓகே தான். இப்போ நான் ஜெயிக்க போகிறேன். என் அப்பானா அப்பா தான். நீ ரொம்ப வந்து சூப்பர்ப்பா, எனக்காக சூப்பராக வந்து திட்டம்லாம் போட்டு கொடுத்துருக்கல. சரிம்மா, எனக்கு தேவை உன்கிட்டேருந்து அந்த கப்பு தான். நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாலே எனக்கு சந்தோஷங்கிற மாதிரி சொன்னேன். கண்டிப்பாப்பா, உனக்காக நான் வாங்கி தராமல் வேறு யார் வாங்கி தருவாங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, சுவாதி எங்கே போனான்னு சொல்லிட்டு கேஷுவலாக கீழே இறங்கி வராங்க. நம்ம கார்த்தி வந்த உடனே இங்கே சுவாதி வந்து பாட்டு பாடுறதுக்காக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ரேவதியும் நம்ம சிலம்பமும் அங்கே மாதம் வந்து போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்த உடனே ரேவதி அங்கே இங்கே சுவாதி வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சுவாதி வந்த மாதிரியே தெரியலையா, சரி திருப்பி வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் வந்து கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. என்னங்க எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டிங்களா, நாங்கள் தானே வந்து சுவாதியை வந்து கூட்டிகிட்டு வந்தோம், இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இல்லை சார் எங்களுக்கு என்ன தெரியும், இது மாதிரிலாம் எடுத்தாங்க அவங்க பையிலேருந்து. எடுத்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்கு எல்லா விஷயமும் வந்து தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த ஆப்போனன்ட் டீம் பாடுறாங்கன்னு சொன்னல, அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாங்க. போடா போ, இந்த பிரச்சனையிலேருந்து நீ வரத்துக்குள்ளே என் பொண்ணு எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவா. நீ என்கிட்டயா வந்து என்னமோ பண்ணணும்னு நினச்ச, நான் யார் எப்பேற்பட்டவன்னு தெரியாமல் என்கிட்டலாம் வந்து பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாங்க. அப்படியே ஃபோன் அடிக்கிறாங்க. சுவாதியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பக்கத்துலேருந்து உட்காந்து பார்த்துக்கோங்க, நான் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டு சொல்கிறேன், அவங்கள வந்து வெளியில் வந்து விட்டுருங்க சரிங்களா, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். சரி சார் ரொம்ப சந்தோஷம், என்ன ஒரு 2 மணி நேரம் நம்ம கூட வந்து பத்திரமா வந்து வச்சுக்கணும் அவ்வளோதானே, அவங்க இங்கே இருப்பாங்க, நீங்கள் மாட்டுக்கும் ஜெயிங்க சார். நீங்கள் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. யார் ஃபோன் அடித்து சொன்னாலும் விடக்கூடாது சார். அப்படியெல்லாம் யாரும் ஃபோன் அடிச்செல்லாம் சொல்ல மாட்டாங்க சார், நீங்கள் மாட்டும் உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சிலம்பமும் ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.